ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நாம் காராமணி காரக்குழம்பு தான் வந்து செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காமல் நம்ம தட்டாப்பயிரை மட்டும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துடுங்க. வறுக வந்து பார்த்திங்கன்னா அதோட கலரு லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். அந்த மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பு கலர் படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதிலே ஒரு தண்ணி ஊற்றி நான் வந்து பயிரை வந்து அலசி எடுத்துக்க போகிறேன். தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சாலும் பயிர் நல்லாவே சீக்கிரமாக வெந்துடும். அப்படி நம்ம ஊற வைக்கலைன்னா 2 விசில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். வச்சுட்டா கூட நமக்கு வந்து வெந்து வந்துடும் பயிர். இப்போ நான் வந்து குக்கரில் வந்து மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க. ஏன்னா நமக்கு வேக வேக தண்ணியை வந்து உறிஞ்சிடும். இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு விசில் போட்டு ஒரு 4-5 விசில் அளவுக்கு நான் வந்து வைக்க போகிறேன். நான் வந்து பயிரை வந்து ஊற வைக்கலை. நான் அப்போவே நான் சேர்த்துட்டேன். விசிலும் வந்துருச்சு. நமக்கு விசில் வந்ததுக்கப்புறமா அதை இறக்கிட்டு நான் வந்து தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதே கடாய் வச்சுட்டு அதிலே வந்து ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10-15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. அது எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் பூண்டு வந்து நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் வந்து இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து சின்ன வெங்காயத்தை நான் வந்து 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெங்காயம் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து முழுசாக அப்படியே போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. அது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம் 4, பெரிய வெங்காயம் 1 சேர்த்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துருங்க. நல்லா கலர் வந்து மாறட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நம்ம வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தாலும் அதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். தக்காளி சேர்க்கும்போது கெட்டியாக இருக்கும். இப்போ புளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சைஸில் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை நான் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு வந்துடுறேன். தக்காளி வெங்காயம் வந்து பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்தளவுக்கு வதங்கி வந்ததாவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாத்தூள் வந்து சேர்த்துக்குறேங்க. மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1.25 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 சிட்டிக்கு சேர்த்துக்குறேங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துருங்க. அந்த எண்ணெயிலே நல்லா பிரண்டு வரட்டும். பிரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக. அந்த பச்சை ஸ்மெல் போனால் தான் நமக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். அந்த எண்ணெயிலே வதக்கணும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு பிரட்டி எடுத்துகிட்டு லைட்டாக இதை வந்து நான் கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதிச்சு வந்துருச்சு. நல்லா திக்காகவே இருக்குது. இந்த டைமில் நாம் வந்து வேக வச்சுருக்க காராமணி பயிரை வந்து அது கூட சேர்த்துருங்க. காராமணி பயிர் வந்து நல்லா குழைய வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து புளியெல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட் நம்ம வந்து பயிரை சேர்த்துக்கலாம். ஏன்னா பயிர் நமக்கு வந்து குழையாமல் கிடைக்கும். அதுவே நமக்கு பயிர் வந்து 3/4 பாகம் வெந்திருக்கு, கால்வாசி வேகலை அப்படின்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, புளி இதெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பயிரை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், புளியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. வெந்ததுனால நான் வந்து லாஸ்ட்டில் தான் சேர்க்குறேன். புளியை நான் உடனே சேர்த்துக்கிறேன். சேர்த்தா தான் நமக்கு வந்து பயிர் வந்து வேகாது, அப்படியே இருக்கும். அதனால் புளியும் உடனே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா திக்காக வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துருங்க. நம்ம பயிர் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நான் வந்து மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சா போதும். ஏன்னா நமக்கு பயிர் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு வந்து பாருங்கள் நல்லாவே திக்காக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட லாஸ்ட்டில் இந்த ஒரு பொருள் நீங்கள் சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து
என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு வெல்லம் சேர்க்கும்போது நமக்கு வந்து புளிப்பு, இனிப்பு, காரம் இது எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. லாஸ்ட் நம்ம வந்து கொத்தமல்லி மட்டும் தூவிட்டால் போதும். நமக்கு வந்து அருமையான காராமணி காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.